தோல்வியிலிருந்து எப்படி மீளலாம்? தோல்வி அந்த வார்த்தை கேட்டாலே மனசுக்குள் ஒரே சோகமும் வலியும் வந்துவிடும். வாழ்க்கையில் முயற்சி செய்தாலும் சில சமயங்களில் தோல்வி நம்மை சந்திக்கும். அது சிலருக்கு மிகவும் கடுமையானது, சிலருக்கு ஒரு சாதாரண லெசன் மாதிரிதான். ஆனாலும் ஒவ்வொரு தோல்வியும் நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய கற்றல் வாய்ப்பை தருகிறது. முதலில் தோல்வியை எப்படி பார்க்கிறோம் என்பதிலேயே நம் எதிர்காலம் இருக்கிறது. பலர் தோல்வியை முடிவாக பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையில் தோல்வி என்பது ஒரு தடை இல்லை, அது ஒரு புதிய தொடக்கம். நாம் குழந்தையாக இருந்தபோது நடந்து கற்றுக்கொள்ளும்போது எத்தனை முறை விழுந்தோம்? ஆனால் ஒருமுறை கூட நான் நிற்க முடியாது என்று நினைத்து விட்டோமா? இல்லை. அந்த விழுதலில் இருந்துதான் நம்முடைய பேலன்ஸ், ஸ்ட்ரென்த், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் உருவானது. அதேபோல பெரிய வயதில் வரும் தோல்விகளும் நம் இன்னர் ஸ்ட்ரென்த்தை பில்டு செய்யவே வந்திருக்கிறது. தோல்வியிலிருந்து மீள முக்கியமான வழிகள். தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்கள். முதலில் நம்மால் நடந்தது தோல்வி என்று உணர வேண்டும். நீங்கள் தோல்வி அடைந்த காரணங்களை அனலைஸ் பண்ணுங்கள். எந்த மிஸ்டேக்ஸ் பண்ணீகள்? இதை கண்டுபிடித்தாலே அடுத்த முயற்சியில் சக்சஸ் அதிகமாகும். செல்ஃப் பிளேமை நிறுத்துங்கள். எனக்கு தான் திறமை இல்ல, நான் யூஸ்லெஸ் என்று சொல்வதை நிறுத்து. தோல்வி உன்னுடைய வேல்யூவை குறைக்கவில்லை, அது ஒரு லேர்னிங் ஸ்டெப் மட்டுமே. நீங்கள் செய்யும் புதிய திட்டங்களை தயார் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் அப்ரோச், நியூ என்செட் ஸ்ட்ராட்டஜி, இவைதான் உங்களை மீண்டும் மோட்டிவேட் பண்ணும். நெகட்டிவ் பீப்புளை அவாய்ட் பண்ணு. உன்னை மோட்டிவேட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், புக்ஸ், மியூசிக் இவையெல்லாம் உனக்கு புதிய எனர்ஜி தரும். பெரிய கோலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதே, சின்ன சின்ன ப்ரோக்ரஸை கூட அப்ரிஷியேட் பண்ணு. அதனால் மோட்டிவேஷன் கூடும். உன்னுடைய பிசிக்கல் ஹெல்த், மென்டல் பீஸ் முக்கியம். நல்ல உணவு, நல்ல தூக்கம், ரெகுலர் எக்ஸசைஸ் இதெல்லாம் உன்னை மென்டலி அண்ட் பிசிக்கலி ஸ்ட்ராங்க வைக்கும். அது மட்டுமல்ல, மைண்ட் செட் சேஞ்ச் மிகவும் முக்கியம். எப்போதும் வெற்றி மட்டுமே வாழ்க்கை இல்லை. வெற்றி, தோல்வி, சந்தோஷம், சோகம் இவையெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல் ஜர்னிவுக்கு தேவையான சாப்டர்ஸ். நம்முடைய சொசைட்டி தோல்வியை ஒரு பெரிய கலங்கம் போல பார்க்குது. ஆனால் தோல்வி இல்லாமல் ஒரு பெரிய லீடர் உருவாக முடியுமா? பல பெரிய அச்சீவர்ஸ பாரு. அவர்களுக்கு எத்தனை தடைகள், எத்தனை ஃபெயிலியர்ஸ். ஆனால் அவர்கள் அந்த ஃபெயிலியர்ஸை ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணினாங்க. உன்னுடைய தோல்வி உன்னை டிஃபைன் பண்ண முடியாது. அது உன்னுடைய குரோத்துக்கு ஒரு வழிகாட்டி. இப்போதுதான் நீ உண்மையான நீயாக வளர்றாய். இப்போதுதான் நீ உன்னுடைய இன்னர் ஸ்ட்ரெங்த்தை கண்டறிறாய். நீ விழுந்திருக்கலாம், ஆனா அது பெர்மனன்ட் அல்ல. நீ எழுந்து நடக்க முடியும், முன்னால் போக முடியும். நம்பிக்கையை விடாதே. இன்று நீ துவங்கும் ஒரு சிறிய முயற்சி நாளை உன்னுடைய பெரிய வெற்றிக்கான ஆரம்பமாக இருக்கும். நினைவில் வை, தோல்வி என்பது ஃபுல் ஸ்டாப் இல்ல, அது ஒரு செமிகோலன் தான். தொடர்ந்து எழுது, வாழ்க்கை அற்புதமான நாவலாக மாறும். எப்போதும் நம்பிக்கையோடு இரு. நீ மீண்டு எழும் நாள் நிச்சயம் வரும்.